சொல்லுங்க அக்கா என்னக்கா பேஸ்ட் கொடுத்தீங்க? நான் பல்லு வரைக்கும் பேஸ்ட் வாங்கி போனேன். அது காலையில நைட்டு 2 வேளையும் வாங்குறேன். நான்வெஜ் சாப்பிட்டா அப்படின்னா 3 வேளையும் சேர்த்து பல்லு வளர்க்குறேன். இருந்தாலும் பல்லு வலி கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. ஏதாவது பேஸ்ட மாத்தி கொடுத்துட்டீங்களா? ஆமா, நீங்க வாங்கிட்டு போன பேஸ்ட்ல உப்பு இருக்கா எல்லாம் பாக்குறீங்கல்ல, அதே மாதிரி புளோரைட் இருக்கான்னு சொல்லி நீங்க பாத்தீங்களா? புளோரைடு அப்படின்னு என்னங்க? அப்ப நீங்க ஒரு நாளைக்கு 3 தடவை மட்டும் இல்ல, ஒரு நாள் ஃபுல்லா விளக்கிட்டே இருந்தாலும் உங்க பல்லு வலி குறையாதுங்க. அதுக்கு என்னக்கா பண்றது? ஆனா ஃபர்ஸ்ட் பற்கள்லயே 4 வகையான பற்கள் இருக்கு. அது 4 வகையான வேலைகளை செய்யுதுங்கன்னா, ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கக்கூடிய வெட்டுப்பற்கள், இது சாப்பாடை நம்ம கடிக்கிறதுக்கும் கட் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வெட்டுப்பற்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூர்மையான பற்களை கோரை பற்கள்னு சொல்லுவாங்க. இது உணவை கிழிக்கிறதுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட் முன்கடவாய் பற்களுங்கன்னா, இது 50% உணவை நல்லா அரைக்கிறதுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட் வாயில உள்ள இருக்கக்கூடிய பெரிய பல்லான பின் கடவாய் பற்கள், இது 100% உணவை நல்லா அரைச்சு விழுங்குறதுக்கு சிரமம் இல்லாம நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்படி நம்ம சாப்பிடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ற நம்ம பற்களை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம எந்த மாதிரியான பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கிறதும் ரொம்ப முக்கியம்னா, புளோரைட் டூத் பேஸ்ட் பல் சொத்தையை தடுக்க வேர்ல்டு வைடா டாக்டர்ஸ் எல்லாமே இதை ப்ரிஃபர் பண்றாங்க. சென்சிட்டிவ் டூத் பேஸ்ட், இது நம்ம ஹாட்டாவோ இல்ல சில்லுனோ சாப்பிடும் போது ஏற்படக்கூடிய பல் கூச்சத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. நெக்ஸ்ட் ஒயிட்னிங் டூத் பேஸ்ட்னா, இது பற்கள்ல உள்ள மஞ்சக்கரைகளை போக்குறதுக்கும் இத பற்களை வெண்மையாக்குறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வேம்பு கிராம்பு கலந்த ஹெர்பல் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க. இது மூலிகை பொருட்கள் இருக்கிறதுனால பற்களோட ஈர ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஈறுகள்ல வீக்கம் ரத்த கசிவு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கம் கேர் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு பல்லு வலியா இல்ல பல் சொத்தையா இல்ல ஈரல வீக்கமா அப்படிங்கறத நீங்க டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணாம எந்த பேஸ்டையும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. நான் சொன்னது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். ஃபர்ஸ்ட் போய் டாக்டர் பாருங்க. டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ற பேஸ்ட நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.